ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. ஏற்கனவே நான் குழம்பு பொடி ரெசிபி போட்டிருந்தேன் நம்ம பேஜில். அதில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, இந்த குழம்பு பொடியை வச்சு எப்படி பூண்டு குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெகுலராக கேட்டே இருந்தாங்க, இந்த பூண்டு குழம்பு போடுங்கன்னு சொல்லி. ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போல்லாம் உங்கள் வீட்டில் போர் அடிக்குதோ, வேலை செய்கிறதுக்கே எனக்கு எரிச்சலாக இருக்குது, மழை வேறு பெய்யுது அப்படின்னு நினைக்கிற டயத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, நல்லா அது கரைஞ்சி ரெடி ஆகட்டும். அடுத்து உங்களுக்கு ஒரு 14 பீஸ் சின்ன வெங்காயம் வேணும், அதை 7 பீஸ் வச்சுக்கோங்க. இந்த குழம்பு அளவு வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 5-6 பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 7 சின்ன வெங்காயம், இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக முழுசாக வச்சுருக்கேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம். இது வந்து சின்ன பல்லு பூண்டுனால பீஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. நீங்கள் இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, இதில் ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க, அந்த ரேஷியோவில் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, நம்ம அரைச்ச குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது போக கொஞ்சம் மிளகா பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இந்த சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதெல்லாம் நான் இதில் காட்டலை, இது வந்து பேசிக் மிசம்பிளா. மற்றதெல்லாம் நம்ம சமைக்க போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சோண்டு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு, 7 பீஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்குங்க. அந்த வெங்காயமும் பூண்டு லைட்டாக குக்கானா போதும். இந்த மசாலா இருக்குல்ல, இது வந்து ஒரு பேசிக் குழம்பு மசாலா தான். இது மாதிரி பண்ணி நீங்கள் வத்த குழம்பும் பண்ணலாம். அது வந்து வேறு மெத்தட் இருக்குது. வத்த குழம்புல வெங்காயம் போடாமல் ஒரு ரெசிபி இருக்குது, அதெல்லாம் நான் போக போடுறேன். இப்போது இந்த ரெசிபியில் வந்து இந்த காம்பினேஷன் சீரகம், மிளகு எல்லாமே நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு சமைக்கிறனால ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஞ்சம் வாசம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டு வந்து ஃபுல்லாக வேக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு போட்டதுனால எதுவும் கருகலை. இந்த சீரகம் மிளகுலாம் நீங்கள் ஃபுல் ஃபயரில் வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் போடுறதுக்குள்ள கருகிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு லைட்டாக வெந்தாலே போதும். இந்த பூண்டு பாருங்கள், ஃபுல் ப்ரௌன் ஆகலை, லைட் ப்ரௌன் தான் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வறுத்தெடுத்த இந்த மசாலா இருக்குல்ல, இது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். அதே பாத்திரத்தில் திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், நம்ம எடுத்து வச்ச அந்த 10 பல்லு பூண்டு. இப்போ வந்து இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு. கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே பூண்டை போட்டுருங்க, அப்போ தான் வந்து அந்த பூண்டு ப்ரௌன் ஆகிற டயத்தில் கடுகு வெடிச்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி கடுகு வெடித்ததுக்கப்புறம் பூண்டை போட்டிங்கன்னா கடுகு கருகிரும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே சமைக்கிறேன். இப்போ பூண்டு ப்ரௌன் ஆகும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த பூண்டு ப்ரௌன் ஆகிட்டு இருக்க டயத்தில் ஒரு 2 மிளகாய் வத்தல் இந்த மாதிரி உடச்சி இப்படி போட்டிங்கன்னா வாசம் சும்மா கம்மன்னு இருக்கும். பூண்டு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்குங்க. அந்த பூண்டு ப்ரௌன் ஆகிடுச்சு, பாதி ப்ரௌன் ஆகிருக்கு பூண்டு. இப்போ வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ஃபுல் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து மிளகா பொடியும் நம்ம திரிச்சு வச்ச குழம்பு பொடியும் போட போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது ரெகுலர் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன். ஸோ உங்கள் வீட்டில் டீஸ்பூன் கிடையாது, டீஸ்பூனுக்கு அடுத்த சைஸில் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். இதே அளவில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட ரொம்ப ட்ரெடிஷனான குழம்பு. பூண்டு, நல்லெண்ணெய், வெந்தயம்லாம் வதக்கி சாப்பிட்றது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை காட்டுறேன். நான் கரெக்டாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பூண்டை மட்டும் கருகாமல் போட்டு வதக்கிடுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. வாங்க 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 வாங்க, பார்த்தீங்களா? ஃபுல் ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக இந்த அளவு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம திரிச்ச குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் போடணும். இதில் வந்து அந்த மல்லி வாசம் நல்லாயிருக்கும், அதனால மிளகா பொடி தனியாக சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நம்ம திரிச்ச குழம்பு பொடி போடலாம்.
கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இப்போது இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்குங்க. ஸ்டவ் வந்து இப்போ நான் ஃபுல் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன், இல்லாட்டி கறியிரும். லைட்டாக வதக்கிட்டோமா, அந்த மசாலா எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போது இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும், அந்த பச்சை வாசனை டக்குன்னு போயிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கொதிக்கிடும். இப்போ நல்லா தண்ணி வந்து எதுக்குன்னா அந்த அடிப்பிடிக்காமல் அந்த மசாலா கரைஞ்சி போயிடாமல் இருக்கிறதா தண்ணி ஊற்றினேன். லைட்டாக தண்ணி ஊற்றி பைண்டிங் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை போடலாம். சரி, அரைச்சி வச்ச மசாலாவை போடலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அதை போடலாம். போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கலரை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எப்படி நம்ம குழம்பும் கடைசியில் இதே கலரில் தான் வரப்போகுது. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுறேன். மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன். இப்போ என்ன ஆகணும்னா, நம்ம வந்து அரைச்சி போட்டதில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிட்டோம், ஆனால் தக்காளி மட்டும் பச்சையாக போட்டிருக்கோம். அந்த தக்காளி வேகிறதுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும், அந்த எண்ணெய் வெளியில் வரணும் பிரிஞ்சு. அது வந்துருச்சுன்னா தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுறேன். இதுக்கப்புறம் 2 பொருள் தான் போட வேண்டியிருக்கு. ஒன்று புளி, இன்னொன்று ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரைக்கும் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து பாருங்கள், வாவ் சூப்பரில் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி எடுத்து வச்சதை ஊற்றிடுங்க, கரைச்சி வச்சதை. இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பெருசாக ஒன்றும் கிடையாது, நிறைய பேர் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. கொஞ்சோண்டு வெல்லம். இந்த வெல்லம் எதுக்குன்னா இனிப்பாயிடக்கூடாது குழம்பு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மியாக போடுங்க. நம்ம வெந்தயத்தை அரைச்சி போட்டிருக்கோம், இப்போ புளி ஊற்றிருக்கோம். ஸோ கசப்பு புளிப்பு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம், நாட்டு சக்கரை இருந்தாலும் போடலாம், வெல்லம் கூட போடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் தான் போடுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டி உருண்டையாக கொஞ்சமாக போட்டு அப்படி பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டு திரும்ப. இப்போ லைட்டாக கிண்டுங்க, அந்த வெல்லம் கரையட்டும். நம்ம ஊற்றின புளி வந்து ஒரு கொதி கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி. கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கமன்னு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போது இந்த குழம்பு வெளியே வைக்க வைக்க அப்படியே திக்காகிட்டே இருக்கும். நீங்கள் சாதத்தில் கொஞ்சோண்டு போட்டு பிரட்டி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை சாப்பிட்றதுக்கு 3 ஸ்டைல் இருக்குது. ஒன்று, நீங்கள் லஞ்சில் வீட்டில் வெள்ளை சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடுவீங்க. 2வது, நைட்டு நல்லா திக்காக ஒரு ஊத்தாப்பம் போட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். 3வது தான் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் மத்தியானம் சோறு வைக்கும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பழைய சோறுக்கு சைடில் அதை தொட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தயிர், பழைய சோறு கொஞ்சோண்டு தயிர், கல் உப்பு போட்டு சைடில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க, என்னங்க சொர்க்கம், வீட்டிலே சொர்க்கங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.